அப்புறம் அது முடிஞ்சு 2 வருஷம் இந்த ஒட்ட பேராக்கு மேனேஜராக இருந்தேன். ஸோ அனிவே அதான் என்னோட ஸ்டோரி. எப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்தோன்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். எல்லாருக்கும் வணக்கம். So happy to see all the leaders now. Oh, first time JP Gorala after 10 years. For giving us the opportunity எங்களை வர வச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து 19 வயசுல ஒரு கவர்மெண்ட் சர்வனா வேலைக்கு போனேன், ஒரு டெக்னீஷியனா. ஸோ அங்கே போனோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வெரி ப்ரவுட் வாட் கவர்மெண்ட் ஒர்க், எல்லாரும் வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, எனக்கு ஒண்டி தான் கிடைச்சு. ஸோ வெரி ப்ரவுட்ல ரொம்ப ஈகோ அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்புறம் வேலைக்கு போய் ஒரு 2-3 இயர்ஸ்ல தெரிஞ்சிருச்சு நம்மளோட சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கும். ஒரு கவர்மெண்ட்ல நம்ம கலர் இப்படி இருந்தாதான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிலாம் ரொம்ப உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ண பிறகு எம்ஏ ப்ராடக்ட் பாவிச்சுட்டு இருந்தோம். ஆனா பல வருஷம் சென்றுதான் எம்ஏ செய்யலான்னு முடிவு பண்ணோம். அப்ப நாங்க எம்ஏ செய்யும்போது எங்களோட ஸ்பான்சர் ஈகோல நாங்க பிசினஸ் சீரியஸா செய்யணும்னு ஆரம்பிக்கும் போது கேஎல்ல. ஸோ அப்ப ரொம்ப தூரம் பாருங்க, நாங்க வந்து இண்டிபெண்டா செஞ்சோம். பிளான் எல்லாம் நாங்க கத்துக்கிட்டோம், ப்ராடக்ட் கத்துக்கிட்டோம், மீட்டிங் தவறாம போனோம். மீட்டிங் வந்து எங்க டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு எல்என்டி, இப்போ ஒரு இடிசி, அவரோட மீட்டிங்க்கு வந்து எங்களை போக சொன்னாரு. அப்ப எங்களுக்கு 3 பிள்ளைங்க பாருங்க. we didn't give excuse because வாழ்க்கையில முன்னேறணும், குவாலிட்டியான லைஃப் இருக்கணும், பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், எல்லாத்துக்குமே பணம் தேவையா இல்லையா? நான் வந்து தான் ஜஸ்ட் டெக்னீஷியன், இவர் என்ஜினியரா இருந்தாலும் we got a lot of family responsibilities. He studied overseas, but கடன் பாருங்க, எல்லாமே loans, and then ஃபேமிலியில இவர் ஒண்டி தான் first to be a degree holder, so a lot of expectations. So அப்ப இருக்கும்போது why not ஒரு plan B, இது வந்துருச்சு நமக்கு அப்படின்னு நாங்க சீரியஸா செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் மிஸ் பண்ணாம நம்ம போனோம். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளை பார்த்தோம். அவங்களோட ஸ்டோரியை கேட்டோன்னே நம்மளும் ஒரு குவாலிட்டி லைஃப் கொண்டு வரலாமே, பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே, இதுல எவ்வளோ இன்கம் இருக்கு, தரமான கம்பெனி அப்படின்னு நிறைய புரிஞ்ச பிறகு விடாமுயற்சியா நாங்க செஞ்சோம். Age 31 age 31 retired. 33ல retired. 19 வயசுல ஆரம்பிச்சு 33 வயசுல ரிட்டையர். 24 மணி நேரம் ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால போய் வேலையை விட்டு எங்கே செய்யுங்கன்னு சொல்லல. உங்க லீடர்ஸ் கூட எதுவுமே நீங்க லீடர்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமா ஏன்னா அவங்க தான் வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது அவங்க இமீடியட் அப்ளைன்ல. ஈவன் சம்டைம்ஸ் சொந்தக்காரங்களுக்குள்ள போறாம இருந்தா கூட நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க அப்ளைன். உங்க அப்ளைனுக்கு எல்லாருக்கும் ஒரு பாராட்டு கொடுங்க. கான்செப்ட் அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். டைமண்ட்ஸ் 2 பேர் காத்துட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் டேக் டூ மச் டைம். முக்கியமா என்னன்னு சொன்னா, நாங்க வந்தது இந்த வியாபாரத்துக்கு ஒரே ஒரு காரணம், கடனை கட்டணும். ஏன்னா நான் கடன் எடுத்தது 12,000 வெள்ளி. நான் படிச்சு 4 வருஷம் ரிட்டர்ன் பண்ணும்போது 12,000 வெள்ளி வந்து 19,000 வெள்ளியா மாறிடுச்சு. அப்ப நான் டிசைட் பண்ண, நான் சீக்கிரம் கட்டி முடிக்காட்டு அது கூடிக்கிட்டே போவோம் வட்டி. ஸோ ஏதாவது ஒரு வியாபாரம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்பான்சர் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட பேச வந்தார். எங்கள் அண்ணன் ஓடி போயிட்டார், நாங்கள் மாட்டேங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் we are looking for something. ஏதாவது செய்யணும், ஏன்னா வேலை முடிஞ்சிடும். 5 மணிக்கு வீட்டில் இருப்போம், 5லேருந்து கரண்ட் நத்திங் டு டூ. ஏதாவது செய்யணும், பணமும் தேவை, கடனை அழிக்கணும் சீக்கிரம். ஸோ அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கும். அவர் ஏன்னா நம்ம இங்கே எழுதி ஓட்டல, எனக்கு யாராவது ஒரு பிஸ்னஸ் காட்டுங்கன்னு யாருமே எழுதலை. ஆனால் என்ன ஸ்பான்சர் வந்து நினைச்சிருந்தா, இவர் வந்து வெளிநாட்டில் படித்த ஒரு இன்ஜினியர், கவர்மெண்ட்ல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான வேலை, இவர் எம்பி செய்ய மாட்டாருன்னு என்கிட்ட பேசாம இருந்திருந்தா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதா இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் லெசன், யாரையும் முடிவு எடுக்காதீங்க. டோன்ட் டிசைட் இவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க. நோ,
ஏன்னா அவர் முடிவு எடுத்து இவங்க சேர மாட்டாரு. ஜஸ்ட் கேம் பேக் பட் யூகே வேற கதை. எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, டோன்ட் டிபெண்ட் ஆன் தி அப்ளைனா மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, டோன்ட் டிபெண்ட். பட் எதுவும் நான் டிஃப்ரெண்ட் நான் சொன்னா, டைமண்ட் பாலா, டைமண்ட் முத்து இருக்கிறாங்க, சுபா இருக்கிறாங்க, அவங்கள நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. எம்பிஏ பிஸ்னஸ் கஷ்டம் கிடையாதுங்க. ஒரு டிகிரி செய்யறது, ஒரு மாஸ்டர் செய்யறது, ஒரு பிஹெச்டி செய்யறது, ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறது, ஒரு சொந்த வியாபாரம் செய்யறது, பல தொழில். பணம் வந்து எம்பிஏ செஞ்சு தான் சம்பாதிக்க முடியும் நான் எந்த காலமும் நான் சொன்னது கிடையாது. There are many people making a lot of money. வேற பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, எஸ். ஆனால் சாதாரண மக்கள் எங்களை மாதிரி சாதாரண மக்கள் அனுபவம் கிடையாது, முதலீடு கிடையாது, இது இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? ஸோ அப்படி பார்க்கும்போது எம்பிஏ வந்து ஒரு வெரி வெரி சிம்பிள் பிஸ்னஸ். ஸோ நாங்கள் முடிவு எடுத்தோம், ஃபியூ மீட்டிங்ஸ் போனோம். எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் எல்என்டே அவர் வந்து பாசமால வந்து மீன் வித்தவர், சாதாரண மீன் இல்லை, கோல்ட் ஃபிஷ். அவர் வந்து கோல்ட் ஃபிஷ் செல்லர் இன் பாசமானா. அப்போ என்னோட டைமண்ட் என்ன செஞ்சாரு, ஒருத்தர் இப்போ கேள்வி வந்தாரு, எல்என்டி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. அப்போ எல்என்டி வந்து எமரல், இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட். அப்போ அவரோட மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு, ஆனால் மீட்டிங்ல தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். மற்றபடி அந்த மற்ற 6 நாள் மற்ற 7 நாள் வந்து மீட்டிங் இல்லாத டைம் அவர் கூட வர முடியுமா? கிராஸ் லைன் அவருக்கு வந்து அவர் குரூப்பை பார்க்க தான் நேரம் இருக்கும். அவரோட இன்டென்ஷன் நல்லதா இருந்தாலும், எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் அவரோட பிசினஸ் தான் அவர் பார்ப்பாரு. ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஹிம் எனக்கு வந்து தூரல் பண்ணி எனக்கு பிளானை காட்டுங்க, எனக்கு ப்ராடக்ட் காட்டுங்க, அந்த மாதிரி முடியாது பாருங்க. அப்ப வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்பர் 1, நீங்க என்ன நினைக்கணும்னா, இது என்னோட வியாபாரம், இட் இஸ் மை ஓன் பிசினஸ். ஆனா உங்க அப்ளைன் இருக்கிறாங்க, மென்டோ இருக்கிறாங்க, உங்க டைமண்ட் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க உயர்ந்தா தண்ணீர் உயர்ந்தா தாமரையும் உயரும்னு சொல்லுவாங்களா இல்லையா? எஸ், they will help you. ஆனா அவங்க வந்து எவ்ரிடே உங்க கூட இருக்க முடியாது. ஜஸ்ட் மை சன் மெல்பர்ன்ல இருந்து மெசேஜ் பண்ணாரு, 40 வயசு, பிளாட்டினா பக்கத்துல இருக்கிறாங்க, கூட போறாங்க, எங்கேயோ ஒரு டிராவல்ல ஏறி எங்கேயோ போய் பிளான் காட்ட போறாங்க. அந்த மாதிரி லீடர்ஸ் பக்கத்துலயே இல்லைங்களா? ஒரு ட்ரிப் வந்தா 4 மணி நேரம், இந்த பக்கம் பார்த்தா காடி பரண்டு கிடக்குது, அந்த பக்கம் பார்த்தா லோரி பரண்டு கிடக்குது, மழை, ரோடு தெரியல. நாங்க எங்க கஷ்டத்தை சொல்ல வரல. யூ கேனாட் உங்க லீடர்ஸ் நீங்க டோட்டலி டிபெண்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு லேர்ன். ஏன்னா இந்த வியாபாரத்தை பார்க்கும்போது லைக் ஐ சேட், டிகிரி எடுக்கிறது, டிப்ளமா எடுக்கிறது, டிகிரி எடுக்கிறது, மாஸ்டர்ஸ் எடுக்கிறது, பிஹெச்டி எடுக்கிறது, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் நான் வந்து ஆஃப்டர் ஆல் தி எஸ்எஸ் நீங்க என்னத்தான் போட்டு கரண்டி பார்த்தாலும் எம்பிஏ விஷயத்துல 3 திங்ஸ் டைமண்ட் 3 திங்ஸ் தான். ஆனா எதுவும் வித்தியாசமா இருந்தா நீங்க ப்ளீஸ் உங்க டைமண்ட் கூட கன்சல்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் when I train somebody, யாராவது புதுசா சேர்ந்தாங்கன்னா இந்த வியாபாரத்துக்கு வந்தாங்கன்னா I teach them. முதல் 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள நீங்க சொந்தமா செய்யறதுக்கு தயாரா இருக்கணும், கத்துக்க. ரைட், பேசிக் திங்ஸ் நான் சொல்லிடுறேன். டிஃபரெண்டா இருக்கா உங்க டைமண்ட் கேட்டுங்க ப்ளீஸா. இது என்னோட அப்ரோச். ஏன்னா ஐ வாண்ட் எவ்ரிபடி, ஏன்னா அது அவங்களுக்கு நல்லது. எனிபடி வியாபாரத்தை லட்சுமிங்களா சொன்னாங்க, நாங்க எமரால் ஆக போறோம்னு. வெரி சிம்பிள், இந்த பேசிக் திங்ஸை கற்றுக்கிட்டு வாங்க. சிம்பிள். கம்பேர் பண்ணிப்பேன், கம்பேர் டு பீப்புள் ஃபேக்டரி ரன் பண்றாங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யறாங்க, ஒரு மேனேஜரா பண்றாங்க, அப்படி கம்பேர் பண்ணுறது எம்பிஏ பிஸ்னஸ் வெரி சிம்பிள். 3 விஷயம் நீங்க அடுத்த தினசரி நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. ஜஸ்ட் 3 திங்ஸ். ரைட். 1, under the APC program. Alright, இது வந்து நீங்க ஒண்ணு செய்யுங்க. You must be a good user. So இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. பொருளை வந்து தாராளமா நீங்க பயன்படுத்தணும். மினிமம் 20 ப்ராடக்ட்ஸ் நீங்க பயன்படுத்த சொந்தத்துக்கு பயன்படுத்தணும். முடியுமா? முடியும். ரைட். அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, 20 கஸ்டமர் உங்ககிட்ட குறைஞ்சது I recommend 20, கூட இருக்கா உங்களுக்கு தான் நல்லது. மினிமம் ஒரு 20 பேர் உங்ககிட்ட வாடிக்கையா வாங்குறவங்க 20 பேர் இருக்கணும். அட்லீஸ்ட் 50 பேர் 100 பேர் இருக்கா இன்னும் பெட்டர். பட் மினிமம் 20 பேராவது இருக்கணும். பி a good user. சொந்தத்துக்கு பயன்படுத்துறது கஷ்டங்களா? ஐ திங்க் லீடர்ஸ் நோ இஷ்யூலா. ரொம்ப பேர் வந்து வியாபாரத்தை வந்து நிறைய நல்லா புரிஞ்சுக்காம புரிஞ்சதுக்கு பிஃபோர் புரியறதுக்குள்ள கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்தோடனே விட்டுட்டு போயிடுறாங்க.
டோன்ட் ஸ்டே லாங் இனஃப். இந்த வியாபாரத்தில் பார்க்க போனால் ஆக்சுவலி பார்க்க போனால் நீங்கள் 5000 ரூபாய் சம்பாதிக்கணுமோ, 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுமோ, 20,000 ரூபாய் சம்பாதிக்கணுமோ, வெளியே வந்து எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? அட்லீஸ்ட் 10-15 வருஷம். இஃப் யூ குவாலிஃபைட்ல குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அது கூட எட்டாது. ரிட்டையர் பண்ணுற வரைக்கும் 10,000 ரூபாய் கிடைக்காது. ஆனால் 10,000 ரூபாய் எம்பிஏல சம்பாதிக்கணும்னு இந்த 3 விஷயத்தை நல்லா கற்றுக்குங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், லேர்ன் டு ஷோ த பிளான். ஏன்னா உங்க டிடி, உங்க எமரால்ட், உங்க டைமண்ட், உங்க பிளாட்டினம் எப்போதுமே கூட வந்து பிளானை காட்ட போறதில்லை. ரைட்? தவறோ இல்லையோ, ஜஸ்ட் ஷோ த பிளான். ரைட்? அவங்க என்ன மாதிரி எடுத்துங்களேன், புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு பணம் தேவைன்னா சேருவாங்க. ஆனா இன்னொன்னு, டெய்லி நீங்க பிளான் காட்டும் போது எத்தனை பிளான் காட்டணும் அது உங்க லீடருங்க. எத்தனை பேர்கிட்ட பிளான் காட்டணும், எப்படி பிளான் காட்டணும், எத்தனை பிவி காட்டணும், அதெல்லாம் வந்து ஐ ஹேவ், பட் ஐ டோன்ட் ஷேர் ஹியர். உங்க லீடர்ஸ்ட நீங்க செக் பண்ணிக்க. ரைட்? எப்படி பிளான் காட்டுறது, எத்தனை பிவி செய்யறது, எத்தனை கஸ்டமர், அதெல்லாம் நீங்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணிக்க. ஆனா எப்படி பார்த்தாலும் we all come from different lines. முத்துஷீலா வந்து வேற லைன், பாலா வந்து வேற லைன், ஆனா ஐ எம் டிஃபரெண்ட் லைன். ஆனா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பேசிக்ஸ் வந்து சேம் தான். அப்ரோச் ஜாலன் போற ரூட் தான் வேற, ஆனா அப்ரோச் வந்து சேம். ஸோ ரெண்டாவது வந்து லேர்ன் டு ஷோ த பிளான். சேர்றாங்களோ இல்லையோ, ஷோ த பிளான். சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம், டைமண்ட் வந்து பேசினா தான் சைன் அப் பண்றாங்க. அப்ப டைமண்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? என்னோட டிடி பிசினஸ்லேயே இல்லையா? என்னோட டைமண்ட் ஈப்போல இருக்கிறாரு, நான் கேரள இருக்கிறேன்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? I have to do how to do. கஷ்டமா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா தினசரி உதாரணத்துக்கு சொல்றேன்னு, என்னோட காடி வந்து ஆட்டோ க்ரூஸ் இருக்கு. 3 வருஷம், ஆல்மோஸ்ட் 3 வருஷமா அந்த காடி பாவிக்கிறோம். ஆட்டோ க்ரூஸ் போடுறதுக்கு நான் கத்துக்கல. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கல. நீங்க டைமண்ட் முத்து பக்கத்துல வந்துட்டுனா நீங்க ஆட்டோ க்ரூஸ் இருக்கு இது பாவிக்கிறேன். இல்ல நான் பாவிக்கிறது இல்லை. காட்டினாரு, ஃபியூ டைம்ஸ் நானே ட்ரை பண்ணேன். இப்ப நல்லா இருக்கு. ஆட்டோ க்ரூஸ்ல போட்டு காலை ஆட்டிக்கிட்டு பக்கத்துல இருந்து யாராவது சொல்லி கொடுத்தா வெரி குட். ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரா, இனிமே நான் கத்துக்கிட்டு இப்ப நானே அவர் சொல்லாம நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி பிளான் நீங்க போட பிளான் போட என்னோட பிளான் வந்து நான் சொன்னேன், என்னோட பிளாட்டினம் வந்து 4 பேஜ்ல பிளான் காட்டாரு. எனக்கு புரியல, ஃபார்மை கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டேன். குட் இனஃப் ஃபார் டென்டிஸ்ட், குட் இனஃப் ஃபார் மீலா. ரொம்ப கேள்வி கேட்க வேண்டாம். எம்பி வார்த்தையே நான் கேள்விப்படல, பிகாஸ் 4 வருஷம் வெளிநாட்டுல. ரைட்? ஸோ learn the plan. நான் இந்த 4 பேஜஸ்ல இருந்து 2 பேஜஸ்க்கு குறைச்சி 1 பேஜுக்கு குறைச்சி இப்ப half பேஜ்ல என்னால பிளான் காட்ட முடியும். ஓகே? Don't mind diamonds. ஒரு ஃபார்முலா வேண்டாம், ஒரு போனை வச்சு 2 மினிட்ஸ்ல பிளான் காட்ட முடியும். முடியுங்களா? போன் எடுங்க. சிஸ்டர் டிரைவர் இருக்கா? 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். போன் எடுங்க, கால்குலேட்டருக்கு போங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் வந்து வியாபாரத்தில் ஐ பிலீவ் லெட்ஸ் சே 1000 ரிங்கிட் ஆகுங்களா, 1000 ரிங்கிட் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கால்குலேட்டர் போயிட்டீங்களா? எஸ். 4 டைம்ஸ் 4 உங்க குரூப்ல எத்தனை பேர்? 64 பேர். ஆளுக்கு 1000 வெள்ளி செஞ்சா 64,000. 21% போனஸ் தானே? 50,000 தானே தேவை? எஸ். 64,000 இருக்கா? Yes. 21%? 13,440. 13,440. அதுல பாதி உங்களுக்கு வைங்களேன், 50%. அதுல பாதி எவ்வளவுங்க? 6270. இல்ல 40,000. ஆமா 6720. 6,700 வருதா இல்லையா? மார்க்கெட்டிங் பிளான் முடிஞ்சு 1 மினிட்ல கூட செய்ய முடியும். ஸோ ப்ளீஸ் செக் வித் யுவர் பிளான் எப்படி ஃபார்முலா. ஆனால் டு பி எம்பி பிசினஸ் கஷ்டம் கிடையாது, சிம்பிள். என்னன்னா திரும்ப அதே செய்யணும். ஆல்ரைட். 3வது வேலை, நீங்க எவ்வளவு நீங்க வந்து பிளானை காட்டுறீங்களோ அக்கார்டிங் டு வாட் யுவர் லீடர் டெல்ஸ் யூ. உங்க லீடர் சொல்ற மாதிரி நீங்க பிளானை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நாளுக்கு நாள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா
தினசரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா யூ பிகம் பெர்ஃபெக்ட். alright, இது ரெண்டாவது வேலை. மூணாவது வேலை, இந்த ஒன்னாவது ரெண்டாவது சரியா செய்யணும்னு சொன்னா யூ மஸ்ட் கம் ஃபார் ட்ரைனிங். இப்போ வெரி ஈஸி ஆன்லைன் ஆஃப்லைன். இப்போ பாருங்க, வெளியே கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ டெல் யூ எக்ஸாம்பிள் சொல்றேன். மை சன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், 4 வருஷம் படிப்பு, ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் வேலை, 14 வருஷம். சேலரி வந்து இஸ் about 10,000. சாரி, ஜஸ்ட் புது வேலை ஜஸ்ட் ஆஃப்டர் 12,000 மாசம். ஆனா வேலை படிப்பு 4 வருஷம், வேலை 10 வருஷம். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எது கஷ்டமா தெரியுது, எது ஈஸியா சிம்பிளா தெரியுது? ஈஸி சொல்லல, சிம்பிள். ஸோ அந்த மெசேஜோட பாசிட்டிவ் பேக் தவறுதலா சொல்லி வித்தியாசமா சொல்லியிருந்தா உங்க லீடர்ஸ் கூட செக் பண்ணிங்க.